அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு ராசியில் செவ்வாய், 4 கேது, 9 சூரியன் சனி, 10 ராகு சுக்கிரன் புதன் சந்திரன். விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் செவ்வாய் 12 குரு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை தேவை. அதிக கோபம் ஆகாது. பல விஷயத்தில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். யாருக்கும் ஜாமீன் தரப்படாது. பணம் கொடுக்கவும் கூடாது, வாங்குதலும் கூடாது, கடன் வாங்கக்கூடாது. நெருக்கடிகளை சமாளிக்க சில உதவிகள் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கலாம். தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் நல்ல வளமான பலன்களை பெறலாம். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளி நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. எந்த தொழில் ரகசியங்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நேரம் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது பழி சொற்களை சொல்லலாம். ஆகவே பழகும் ஆட்களிடம் கவனமாக இருங்கள். மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்துவிட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருக்கின்றனர். பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். விரையாதிபதியும் லாப அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள். ராசிநாதனும் சுகாதிபதியும் ஆகிய புதன் 10 இருப்பதால் தடைகளை மீறிய முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டு. குரு விரயத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் பிரச்சனைகள் வரும்போதே அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். அரசாங்க அனுகூலங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு சூரியன் தற்போது சாதகமாக இருக்கிறார். வெளிநாடு சென்று பணிபுரிய ஆசை இருந்தால் தாராளமாக செல்லலாம். கை நிறைய சம்பளம் கிடைக்கும். ஜென்மராசியில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறார். கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு. இவைகள் சில நேரங்களில் வருமான சிக்கலை தரும். சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் தடைகள் ஏற்படுத்தும். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து அகலலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக கணவன் மனைவி அந்யோன்யம் குறையும். தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டு சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைவுகள் உண்டாகலாம். ஆகவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள். மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனி பேர்ச்சியில் சனி பகவான் தங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். நன்மை தரும். ராகு கேது பேர்ச்சியில் ராகு கேதுவும் அனுகூலமாக செல்கின்றனர். அதுவரை கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபடுங்கள். ஆதம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாளை சென்று வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்.